பார்த்தா தெரியும் இது வந்து மேஜிக் கீபோர்ட் ஆப்பிள்ட. ஓகே நான் ஃபர்ஸ்ட் தென் நெக்ஸ்ட் இதான் இந்த கீபோர்ட். உங்களுக்கு இது வந்து சின்ன கீபோர்டு. இந்த கீபோர்டு தான் வந்து நான் ஆக்சுவலாக வந்து உண்மையை சொல்லணும், இந்த கீபோர்ட் வந்து நான் வந்து ஒரு ஒரு ஸ்லிப்பர் இல்லாத நல்லா வந்து ஒரு கிரிப்பாக இருக்குது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதான் அந்த மேட்டு ஃபுல் பிளாக். இதான் அந்த அவங்களோட லோகோ தந்துருக்குறாங்க. லோகோ பார்த்தா தெரியும், இதான் லோகோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜாகி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். ஓகே, என்னென்னு கேட்டால் நீங்கள் டைட்டில்லே பார்த்துருப்பீங்க என்ன வீடியோன்னு சொல்லி. ஏன்னா வந்து இந்த கீபோர்ட், ஏன்னா வந்து நான் வந்து உங்களுக்கு அன்பாக்சிங் காண்பிச்சிருப்பேன், மானிட்டர் கீபோர்டு எல்லாமே. தற்செயலாக அந்த வீடியோ பார்க்காத ஆக்களாக இருந்தால் ஹை பட்டனில் கொடுக்குறேன், கட்டாயம் பாருங்கள் அந்த வீடியோவை. ஏன்னா கீபோர்ட் பிரச்சனை ஆகிட்டு, அப்போ அதனால கீபோர்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஒரு புது கீபோர்டையும் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காண்பிக்கிறதுக்கு சேர்த்து தான் இந்த வீடியோ. ஓகே, தென் யா ஸ்டார்ட் இந்த நியூ கீபோர்டை. இதுதான் இந்த பேக். இதுக்குள்ளே வந்து ஒரு கீபோர்ட் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஒரு கீபோர்ட் இருக்குது இதுக்குள்ளே. ஓகே, இந்த பேக் அப்படியே கீழே எடுத்து வச்சுடுவோம் நாங்கள். ஓகே, இதுதான் கீபோர்ட். பார்த்தா தெரியும் இது வந்து மேஜிக் கீபோர்ட் ஆப்பிள்ட. ஓகே, நான் ஃபஸ்ட்டுக்கே வாங்கி எடுக்கலாம், பட்டு சரி ஓகே, நான் இந்த கீபோர்டில் என்ன காரணத்தால் நான் அதை வாங்கினேன், பட் இப்போ ஏன் இந்த என்ன காரணத்தால் இந்த கீபோர்டை போய் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இதை பற்றி இதை அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். பின்னாடி வந்து அந்த ஒரு சீரியல் நம்பரை அப்புறம் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி வேறு ஒன்று மேஜிக் கீபோர்ட் வித் நுமெரிக் கீபோர்ட் அப்படின்லாம் சொல்லி எழுதி இருக்குது. மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஓகே, அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். ஓப்பன். இந்த அன்பாக்சிங் நைஃப் இருக்குது, அதில் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். மேலே வந்து பேக்கிங் சூப்பராக இருக்குது. எப்பயுமே ஆப்பிள் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்ல பொலித்தீன் கவரால் அப்படிலாம் வந்துட்டு தான் அவங்க பேக்கிங்கே பண்ணியிருப்பாங்க. ஓகே ஓகே பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு, இது தேவையில்லை. ஓகே, தென் ஜஸ்ட்டு அப்படியே நீங்கள் லெஃப்டில் இருந்தோ ரைட்டில் இருந்தோ ரைட்டாக நீங்கள் வந்து புஷ் பண்ணால் போதும், ஓப்பன் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நாங்கள் லெஃப்ட்டில் இருந்தால் ரைட்டில் தான் தெரியல. ஓகே, நம்ம லெஃப்ட்டில் இருந்து ரைட்டுக்கு நாங்கள் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அப்படியே ஒரு லைட்டாக நீங்கள் புஷ் பண்ணால் காணும், அப்படியே ஓப்பன் ஆகிடும். யா, ஓப்பன் ஆகுது. ஓகே, ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் கீபோர்ட். கீபோர்டு பாக்ஸு. ஓகே, இது கீபோர்டுக்குள்ள மேலே வந்து ஒரு சின்ன ஒரு கவர் இருக்குது. கீபோர்டு எடுப்போம் நாங்கள். ஓகே, இதுதான் கீபோர்ட். ஜஸ்ட் நிறைய க்ளோஸ்அப்பில் உங்கள் கீபோர்டை காண்பிக்கணும் பாருங்க. இருக்குது மேலே ஒரு பொலித்தீன் கவர். வாவ், சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த கவர் தேவையில்லை எங்களுக்கு. ஓகே, உங்கள் கீபோர்டு ஒரு க்ளோஸ்அப்பில் காண்பிக்க பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, இதான கீபோர்ட். இந்த கீபோர்டு வந்து என்னென்னு கேட்டால், இதை நான் மாற்றினதுக்கான 2 ரீசன் என்னென்னு கேட்டால், அந்த கீபோர்டில் வந்து நம்மளாம் உங்களுக்கு தெரியும், விண்டோஸ் கீபோர்டில் அந்த கமாண்டு இதுகள் கொஞ்சம் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த கீபோர்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணது. இன்னொரு மெயின் காரணம் வந்து இதில் இருக்கிற அந்த பட்டன் எல்லாமே, அதில் விண்டோஸில் இருந்த எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன பட்டனாக இருந்தது. என்னையால் வந்து ஃபிங்கர்ஸை வச்சு யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ மேபி இதுக்கு முன்னாடி யாராவது பாவிச்சாங்கன்னு சொன்னால் அது ஓகே, பட் எனக்கு அது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுக்காக தான் நான் வந்து இந்த ஆப்பிளுக்கே போனது. பட் நான் ஆப்பிள் ஃபஸ்ட்டுக்கே வாங்கியிருக்கலாம். நான் ஏன் ஆப்பிள் வாங்காததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஏன்னா இந்த கீபோர்டு உங்களுக்கு பின்னாடி பார்த்தா தெரியும், இது இந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் மெல்லிஸு. இதே வந்து நீங்கள் விண்டோஸ் அந்த சர்ஃபேஸில் பார்த்தா இது வந்து கொஞ்சம் நல்ல இந்த பேட்டரி போடுற ஸ்லாட் இருக்கிறபடியால் நல்ல இவ்வளோ இந்த லென்த்து இவ்வளோ தொக்கைக்கு இருக்கும். அப்போ அதான் நான் அதை சூஸ் பண்ணது. பட் எனிவே நாங்கள் ஆப்பிளுக்கு தான் போகணுன்ருக்கு, அதனால் நம்ம ஆப்பிள் ப்ராடக்டே வாங்கியாச்சு. இதான் க்ளோஸர் லுக்கில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே, அதோடு சேர்த்து எனக்கு நான் க்ரே கலர் தான் எடுத்துருக்கிறேன், பிளாக் அண்ட் க்ரே. ஏன்னா இந்த பட்டன் எனக்கு என்ன கம்ப்யூட்டர் கீபோர்ட் மானிட்டர் எல்லாமே அதே மாதிரி கலர்ஸ், அதனால் இதே சூஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னொன்று உங்களுக்கு ஒரு கேபிள் இருக்குது. நம்மள நாங்கள் ஐஃபோன் சார்ஜ் பண்ணுற அதே மாதிரி கேபிள் தான், சார்ஜிங் கேபிள் தான். பட் அது அவங்களோட லீஃப் லெட்டர்ஸ் இதில் நம்ம ஓகே படிக்க தேவையில்லை. ஆல்மோஸ்ட்லாம் தெரியுது அவங்களோட லீஃப் லெட்டர்ஸ் தாரது, அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி. ஓகே, ஓவராலாக இதுதான் கீபோர்ட். உங்களுக்கு நான் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை நான் இந்த மானிட்டரோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் கீபோர்ட். நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு க்ளோஸர் லுக்கில் எல்லாம் காண்பிச்சிட்டேன்.
ஓகே தென் எங்களோட நெக்ஸ்ட் ஐட்டம் என்னென்னு அவ்வளோ காண்பிக்கிறேன். இப்படி கீபோர்டு ஓகே நான் கீபோர்டோட ப்ரைஸ் சொல்லலாம் உங்களுக்கு. கீபோர்டோட ப்ரைஸ் வந்து இங்கே வந்து 179 rupees. நான் வந்து உங்களுக்கு இந்தியன் கரன்சிக்கு எவ்வளோன்னு கேட்டால் 179 into 80 rupees போயிட்டுருக்கு இந்தியன் கரன்சி. இந்தியன் கரன்சிக்கு வந்து 14,320. இதே வந்து ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 179 into இப்போ 196 போகுது இந்தியன் கரன்சி ஸ்ரீலங்கா கரன்சி. அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு வந்து 35,084 அப்படி வருது ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு. இந்தியா கரன்சிக்கு ஆல்மோஸ்ட் 14,800 சம்திங் அந்த மாதிரி வருது. ஓவராலாக இதுதான் ப்ரைஸ். ஓகே தென் எங்களோட நெக்ஸ்ட் ஐட்டத்துக்கு போயிடுவோம். நெக்ஸ்ட் ஐட்டம் ஓகே இதான் நெக்ஸ்ட் ஐட்டம். உங்களுக்கு இது வந்து என்னென்னு கேட்டால் ஒரு மவுஸ் கீபோர்டுக்கான ஒரு பேட் ஒன்று. ஏன்னா வந்து நான் வந்து கிளாஸில் இருக்கிற மேஸை தான் நான் பாவிக்கிறேன். பட் அது வந்து கொஞ்சம் ஸ்லீப்பரியாக இருக்குது, மவுஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது உங்களுக்கு தெரியும். அது நான் சின்ன பேட் தான் வச்சு பாவிக்கிறேன். பட்டு கொஞ்சம் பெரிய ஒரு பேடாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சூஸ் பண்ணி வாங்கினது தான். இந்த பேடில் வந்து எத்தனை எம்எம்னு கேட்டால் 850 into 330 mm, அதாவது வந்து 850 cm into 33 cm. ஓகே இதை நான் உங்களுக்கு இதே அன்பாக்சிங் பண்ணி காண்பிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே நல்ல வெயிட்டாக இருக்குது. பாக்ஸுக்குள்ளே வேறு ஒன்றும் கிடையாது, பாக்ஸ் தேவையில்லை. ஓகே ஒரு பொலித்தீன் கவரும் கொடுத்துருக்காங்க, இன்னும் தேவையில்லை. ஆனால் மேட் உண்மைக்கு நல்ல வெயிட்டாக இருக்குது, நல்ல குவாலிட்டி. ரோக்காத் கங்கா அப்படின்னு தான் இந்த பிராண்ட் பேர். ஓ நல்ல பெருசாகவே இருக்குது. ஓகே பார்த்தா தெரியும். வா சூப்பராக இருக்குது. ஓகே வச்ச உடனே அப்படியே நல்லா கிளாஸோட அப்படியே ஃபிட் ஆகிடுச்சு, நல்லா இருக்குது. ஓகே நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, நல்லா அந்த ஒரு ஸ்லிப்பர் இல்லாத நல்ல வந்து ஒரு க்ரிப்பாக இருக்குது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதான் அந்த மேட்டு ஃபுல் பிளாக். இதான் அந்த அவங்களோட லோகோ தந்துருக்குறாங்க, லோகோ பார்த்தா தெரியும் இந்த லோகோ. ஓகே மேட் உண்மைக்கு சூப்பராக இருக்குது. மேட்டில் கீபோர்டை வச்சு பார்ப்போண்ணே. ஓகே கீபோர்டை வச்சா தெரியும். கீபோர்டை வச்சா இங்கே இவ்வளோ உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. பட் நீங்கள் எங்கே வச்சா கூட இவ்வளோ ஸ்பேஸ். பட் மேபி நீங்கள் சென்டரில் வச்சு பாவிச்சிங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு ஸ்பேஸ் இருக்குது, உங்களால் மவுஸ் வச்சு நல்லா கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியும். ஓகே மேட்டோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டால் இங்கே நான் வந்து ஒரு 25 ஃப்ராங்குக்கு வாங்கினது. 25 ஃப்ராங்க்னு சொன்னால் இந்தியன் கரன்சிக்கு இன்ட்டு 80 பார்த்தீங்கன்னா 2000 rupees வருது. இதே ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு பார்த்தீங்கன்னா 25 into 196 ஸ்ரீலங்கன் கரன்சி. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4,900 மாற்றி முடியுது ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு இந்த மேட்டு. உண்மைக்குமே இந்த ப்ரைஸுக்கு உண்மைக்கு நல்ல வருது. நானும் நம்மள RGB கலர் இருக்கிற மாதிரி தான் பார்த்தது, பட் எனக்கு அது யூஸாக இருக்கலை. பட் அதான் இதை சூஸ் பண்ணது. ஓகே தென் இது இந்த செகண்ட் ஐட்டம் முடிஞ்சிட்டு. தேர்ட் வந்து இது வந்து சும்மா உங்களுக்கு காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து நான் வந்து ஒரு பென்னு அப்புறம் நம்மளோட நோட் பேடுகள் அதெல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காகவும் வந்து ஒரு சின்ன ஒரு வுட்லேயே செஞ்சது. நம்மளா கிளாஸில் இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல. பட் இது வந்து நான் வந்து வுட்லேயே இருக்கிறபடியால் நல்லா வடிவாகவும் இருந்துச்சு, அதுக்காக தான் இதை சூஸ் பண்ணி வாங்கினது. உண்மைக்கு நல்ல வடிவாக இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுளும் கூட, நல்ல ஸ்பேஸ் இருக்குது இதில். இங்கே வந்து நாங்கள் நோட்ஸுகளை வச்சுக்கிறது, சின்ன சின்ன புக்ஸுகள் வைக்கிறதுக்கும் இப்போ பென் இதுகள்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு உண்மைக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் மெயினாக அதை வாங்கினதுக்கு ரீசனே வந்து வுட்டில் இருக்குன்றபடியால் தான். உண்மைக்கு இது சூப்பராக இருக்குது. இதுன்ற ப்ரைஸ் வந்து இங்கே வந்து ஒரு $11 ஃப்ராங்க் சம்திங். 11 ஃப்ராங்க்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். 11 ஃப்ராங்க்னா இந்தியன் கரன்சிக்கு வந்து ஒரு 880 மாதிரி முடியுது. ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு வந்து 196னா 2156 முடியுது ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு. ஓகே இதான் எங்களோட இன்றைக்குள்ள அன்பாக்சிங் ஃபுல் கேஜெட்டும். மூன்றுமே வந்து இதுதான், கீபோர்ட் அண்டு மவுஸ் பேடு மற்றும் வந்து பென் ஹோல்டர்ஸ், இவ்வளோ தான். ஓகே நான் வந்து உங்களுக்கு கீபோர்ட் வந்து இப்போ ஃபங்க்ஷன் எப்படி ஆகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு அதையும் காண்பிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே கீபோர்டை கொண்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கீபோர்டு உண்மைக்கு சூப்பராக ஃபங்க்ஷன் பண்ணுது. இந்த கீபோர்டில் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒரு இந்த தெரிய ஒரு சின்ன ஒரு சுவிட்ச் இருக்குது, ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. அந்த சுவிட்சை வந்து நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணாலே வந்து கனெக்ட் ஆகிடும். இங்கே வந்து ஒரு சார்ஜிங் போட்டிருக்கு, அவ்வளோதான் இது இந்த வேலையை. ஓகே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். உண்மைக்கு ப்ளூடூத்தில் கீபோர்ட் சூப்பராக வேலை செய்யுது. டைப் பண்ணுறதுக்குலாம் நல்லா இருக்குது. ஃபிங்கருக்கு ஒவ்வொரு ஃபிங்கருக்கு மட்டும்தான் ஒரு கீ படுது, ஒன்று பார்த்தா தெரியுங்க. ஒவ்வொரு கீ சூப்பராக இருக்குது, டைப் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. உண்மைக்கு டைப் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் ஓகே தென் இந்த மவுஸ் வந்து எப்பல்ட்ட கிடையாது. இந்த மவுஸ் இதெல்லாமே மற்ற வீடியோலையும் போட்டிருக்கிறேன், பார்த்தா தெரியும். இதான் மேட் உண்மைக்கு போட்டுட்டேன். மேட் உண்மைக்கு சூப்பராக இருக்குது, நல்லா க்ரிப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, கிளாஸ் தானே. பட் இப்போ உண்மைக்கு சூப்பராக இருக்குது.
ஓகே, இந்த மாதிரி பென் ஹோல்டர் இருக்குது, அதில் சும்மா பென் இதுகள், இந்த 2 சின்ன நோட் பேடு எல்லாமே போட்டுட்டேன். அதுவும் சூப்பராக இருக்குது. நல்ல வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் செட்டப்புமே நல்லாயிருக்கு. இந்த மானிட்டர் அன்பாக்சிங்லாம் வந்து நான் உங்களுக்கு மற்ற வீடியோவில் போட்டிருக்கேன். கட்டாயம் அந்த வீடியோ பார்க்காதாக்கள் ஐ பட்டனில் அந்த வீடியோ கொடுக்குறேன், கட்டாயமாக அதில் பாருங்கள். ஓகே, இதில் நான் 2 விஷயம் காண்பிக்கணும். ஓகே, ஒன்று வந்து மவுஸ் பேட். இதுதான் நான் பாவிச்ச மவுஸ் பேட், இந்த சின்ன மவுஸ் பேட் தான் பாவிச்சது. பட் இது அவ்வளோ தூரம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கல, சரியான மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மவுஸ் இதை விட்டு வெளியில் போன பிறகு மூவ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு, ஒரு பிரச்சனை. அதுக்காக தான் மவுஸ் பேடே வாங்கினது. தென் நெக்ஸ்ட் இதுதான் இந்த கீபோர்டு. உங்களுக்கு இது வந்து சின்ன கீபோர்டு. இந்த கீபோர்டு தான் வந்து நான் ஆக்சுவலாக வந்து உண்மையை சொல்லணும், இந்த கீபோர்ட் வந்து நான் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே நான் வாங்கி எடுத்து என்னால் வந்து அன்பாக்சிங் பண்ண முடியல, டைம் கிடைக்கல. அது வரைக்கும் நான் இந்த கீபோர்டு தான் நான் யூஸ் பண்ணினது. இந்த கீபோர்டு வந்து தாய்லாண்டில் வாங்கினது, இல்லை சிங்கப்பூரில் நான் வாங்கினது. இது வந்து டிவிக்காக நான் பாவிக்க தான் இந்த கீபோர்டு நான் வாங்கினேன். பட் நான் டிவிக்கு பாவிக்கவே இல்லை. இந்த கீபோர்டு அப்படியே புதுசாகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த கீபோர்டு தான் எடுத்து நான் யூஸ் பண்ணுறது. இந்த கீபோர்டு செம்ம கஷ்டமாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு கீயெல்லாம் பார்த்தா தெரியும், சின்ன கீ. அது இல்லாமல் வந்து இந்த கீபோர்டு வந்து இங்கிலீஷில் இருக்கிற கீபோர்டு இது. அப்போ அதனால இது சரியான கஷ்டமாக இருந்துச்சு பாவிக்கிறதுக்கு. பட் இன்றைக்கெல்லாம் அன்பாக்சிங் பண்ணி முடிச்சுட்டு இந்த கீபோர்டை பாவிக்க ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் ஓகேயா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த ஃபுல் வீடியோ. ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் இது மாதிரியான ஒரு புதிய அன்பாக்சிங்கான வீடியோஸ், அதாவது டெக் வீடியோ கிடையாது, ஒரு அன்பாக்சிங் பண்ணுறேன். நான் என்ன ப்ராடக்ட் வேணாலும் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காண்பிக்கிற வீடியோவும் ஜாகி வியூஸில் இருக்கும். கட்டாயம் பாருங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை. ஓகே, மறக்காமல் பெல் பட்டனே அழுத்தி விட்டுடுங்க, அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். ஓகே, பாய்.